வணக்கம் நண்பர்களே. புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை காண்போம். வாங்க வீடியோவுக்குள் போவோம். கும்பகோணத்தில் சத்திய தாயும் பிள்ளைகளும். உலக வாழ்க்கையில் பல சாதனையாளர்களின் ஆரம்பகால வாழ்க்கையை சுனாமி போல புரட்டி போட்டு விடுகின்றது இந்த விதி. எம்ஜிஆரின் தந்தை மருதூர் கோபாலன் அவர்கள் கண்டியில் செல்வாக்குள்ள மனிதராய் வாழ்ந்து வந்தார். அவரை தமிழர்களும் சிங்களர்களும் மதித்து வணங்கி வந்தனர். கோபாலனின் திறமையை அறிந்து கண்டியில் செல்வாக்குள்ள ஒருவர் அவரை நீதிபதி ஆக்கினார். நேர்மையான நீதிபதியாகவே அவர் தீர்ப்பை வழங்கினார். அவரின் தீர்ப்புக்கு குற்றவாளிகள் அஞ்சவே செய்தனர். மனைவி மக்களோடு சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் மருதூர் கோபாலன். 1920ஆம் ஆண்டு சத்யபாமாவின் தலையில் அணுகுண்டு வெடித்தது. ஆம், அருமை கணவர் மருதூர் கோபாலன் திடீரென்று இறந்து போனார். நண்டும் சிண்டுமாய் 5 குழந்தைகள். எதிர்காலமே கொடூரமாக இருந்தது. ஐயோ கடவுளே, நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு இத்தனை பெரிய தண்டனை. இந்த 5 குழந்தைகளை நான் எப்படி காப்பாற்றுவேன்? கதறினார், குமரினார். கணவன் மறைந்த சில மாதங்கள் 2 பெண் பிள்ளைகளையும் 1 மகனையும் பறிகொடுத்தார் சத்யபாமா. சக்கரபாணியும் ராமச்சந்திரனும் அக்குடும்பத்தில் மிஞ்சினர். இக்குழந்தைகளையும் பறிகொடுக்க விரும்பாத அவர் இந்தியாவில் தன்னை பாதுகாக்க யார் இருக்கிறார்கள் என்பதை பற்றி யோசித்தார். கணவன் இருக்கும் வரை வறுமையே இல்லாதிருந்த குடும்பத்தில் மெல்ல வறுமை எட்டி பார்த்தது. தான் பிறந்த ஊருக்கு போக முடியுமா யோசித்த சத்யபாமா ஊரில் தன்னை பாதுகாக்க யாரும் இல்லை என்பதை உணர்ந்த அவர் கும்பகோணத்தில் தன் தூரத்து உறவினரான நாராயணன் அவர்களுக்கு தன் குடும்ப நிலையை பற்றி கடிதம் எழுதினார். நற்குணம் கொண்ட நாராயணன் நாயர் கேரளத்தில் பிறந்தவர். இளம் பருவத்திலேயே தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டவர். அதனால் மலையாளத்தை விட அதிகமாய் தமிழையே பேசுவார். என்றாலும் தாய்மொழி மலையாளமும் கலந்து பேசுவார். சிறுவயதில் இருந்தே அவருக்கு பாடல்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். எப்போதும் பாடிக்கொண்டே இருந்த அவர் பாட்டு பாடி வாய்ப்பு கேட்டு மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் பின்பாட்டு பாடும் பாடகராக இருந்தார். அவர் இலங்கையில் சிரமப்படும் தன் சகோதரியை கும்பகோணம் வரச் சொல்லி கடிதம் எழுதினார். தன் 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு 1920இல் இலங்கையில் இருந்து கப்பலில் வந்த சத்யபாமா கும்பகோணத்திற்கு வந்தார். தன் சகோதரியையும் குழந்தைகளையும் ஆனையடி பகுதியில் உள்ள தனது வீட்டில் தங்கச் செய்தார் நாராயணன் நாயர். சகோதரிக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்து வந்தார். பள்ளியில் பிள்ளைகள். சத்யபாமாவிற்கு வந்த இடத்தில் வறுமைதான் என்றாலும் சகோதரர் கொடுப்பதை கொண்டு பிள்ளைகளுக்கும் தனக்குமான பசியை ஆற்றிக்கொண்டார். பெரியவர் சக்கரபாணி அமைதியாக இருப்பார். 3 வயது நிரம்பிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சுறுசுறுப்பாய் துருதுருவென்று அந்த சிறு வீட்டிற்குள் அங்கும் இங்கும் ஓடுவார். ஓடும் மகனை அட முடிக்காலா, மகனை செல்லமாய் இப்படி அழைப்பார் சத்யபாமா. நில்லடா, என்னால் உன்னை போல ஓட முடியாது என்று மகனை செல்லமாய் கோபித்து கொள்வார். தான் சொல்வதை கேட்காத மகனை பள்ளிதான் திருத்தும் என நினைத்த சத்யபாமா
பிள்ளையை பள்ளிக்கு அனுப்ப முடிவு செய்தார். எம்ஜிஆரை விட 3 வயது பெரியவர் சக்கரபாணி. பாமாவின் சகோதரர் கொடுக்கும் பணம் கால் வயிற்றுக்கும் அரை வயிற்றுக்குமே. அவரும் அக்கம் பக்கங்களில் ஏதாவது வேலை செய்து அரிசி வாங்கி தான் பட்டினி கிடந்தாலும் பிள்ளைகளை சாப்பிட வைப்பார். சத்யபாமா தன் கஷ்டத்தை பிள்ளைகளிடம் சொல்ல மாட்டார். இலங்கையில் இருந்து வரும்போது கொண்டு வந்த நகைகளும் பணமும் கரைந்து போயின. சகோதரர் நாராயண நாயரும் வேலு நாயர் என்பவரும் அவருக்கு அவ்வப்போது உதவி செய்து வந்தனர். என்றாலும் பிறரின் உதவியால் எத்தனை நாளைக்குத்தான் தாக்கு பிடிக்க முடியும்? 1920இல் ஒரு பெண்ணுக்கு என்ன வேலை கிடைக்கும்? அக்கம் பக்கத்து வீடுகளில் கேட்டு வேலை செய்து சிறிதளவு அரிசி பெறுவார். எல்லா நாட்களிலும் வேலை கிடைக்காதே. சில நாட்கள் இரவு வேளைகளில் சாப்பிட ஒன்றும் இருக்காது. பிள்ளைகள் பசி மயக்கத்தில் தாயின் மடியில் படுத்து விடுவார்கள். அவர்களை தட்டி கொடுத்தபடி பசி மயக்கத்தில் தாயும் உறங்கிவிடுவார். ஒரு முறை வீட்டில் பொட்டு அரிசி இல்லை. பிள்ளைகளை சாப்பிட வைக்க அக்கம் பக்கத்து வீடுகளில் வேலை கேட்டார் பாமா. வேலை இல்லை என்றார்கள். பிள்ளைகள் பட்டினி கிடக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்களே என கலங்கினார். கணவன் இல்லாத நிலைக்கு விதி நம்மை அழுத்தி விட்டதே என புழுங்கினார். ஒரு நாள் முழுக்க மூவரும் பட்டினி. 2ஆம் நாளும் பட்டினி. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சத்யபாமாவையும் பிள்ளைகளையும் வீட்டின் வெளியே காணவில்லையே என்று வீட்டிற்குள் நுழைய மூவரும் பசி மயக்கத்தில் சுருண்டு கிடப்பதைக் கண்டு பதறி அவர்களுக்கு சிறிதளவு உணவு கொடுக்க எழுந்தனர். சில நாட்கள் வரும்படியாக அரிசியும் கொடுத்தனர். எம்ஜிஆர் அவர்கள் 3 வயதிலேயே பசியின் கொடுமையை உணர்ந்தவர். அதனால்தான் பிற்காலத்தில் எல்லா ஏழை பிள்ளைகளுக்கும் உணவு கொடுக்க முடிவு செய்து செயல்படுத்தினார். பாமா பிள்ளைகளுக்கு மாலை நேரங்களில் மகாபாரதம், ராமாயண கதைகளை சொல்வார். நேர்மை, உண்மையை எந்த நிலையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பார். எம்ஜிஆர் துணிச்சல்காரராகவும் வீரமிக்கவராகவும் இருந்ததற்கு காரணம் தாயின் இதிகாச கதைகள்தான். பசி பட்டினி என்றாலும் பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்தால் ஏதாவது வேலையை பெற்று தங்கள் காலில் நின்று பசியில்லாத வாழ்க்கையை பெற்று வாழ்க்கையில் உயர்வார்கள் என்று எண்ணிய சத்யபாமா பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்துவிடும்படி சகோதரரை கேட்டுக்கொண்டார். அப்போது சக்கரபாணிக்கு 6-7 வயதிருக்கும். எம்ஜிஆருக்கு 3-4 இருக்கும். இருவரையும் நாயர் ஆணையடி அரசு பள்ளியில் சேர்த்துவிட்டார். சக்கரபாணியை 3ஆம் வகுப்பிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை 1ஆம் வகுப்பிலும் சேர்த்தனர். இருவரும் பள்ளிக்கு ஒழுங்காக சென்று வந்தனர். அரைகுறை பட்டினியோடும் பள்ளி வாழ்க்கை சென்றது. பள்ளி விட்டு வீடு வந்ததும் இருவரும் தாயுடன் தங்கள் பள்ளியில் கற்றதை ஆர்வத்தோடு சொல்வார்கள். அவர் பொறுமையுடன் கேட்டு பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுப்பார். தாய் சொல்வதை மிகவும் கவனமாக கேட்பார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.